ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும் போது இந்த ஒரு பதிவை கேட்டு பாருங்கள். ஏன்னா இந்த பதிவு நம்ம கேரக்டரை நமக்கே காட்டும் நம்ம யாருன்னு. அப்படி ஒரு உண்மையான புராண கதை இப்போ சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா மக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னதானத்துக்கு சாப்பாடு சமைக்க சொல்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக அன்னதான சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க. வெட்ட வெளியில் வச்சு சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க. அப்போது வானத்தில் பருந்து காலில் பாம்பை கவ்விட்டு போகுது. பருந்து தன்னோட உணவுக்காக பாம்பை எடுத்துகிட்டு போகுது. அந்த பாம்பு வாயில் இருந்த விஷம் கீழே அன்னதானம் சமைக்கிற சாப்பாட்டில் சிந்திருது. அந்த சமைச்ச அன்னதான உணவை ஊர் மக்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டுருக்கும் போது சில பேர் அந்த விஷத்தால் இறந்துடுறாங்க. அந்த இறந்த செய்தியை அந்த ஊர் மக்கள் எல்லாம் 9 அப்படி இறந்துட்டாங்க, இப்படி இறந்துட்டாங்க, அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லாத கதையை 9 பேசி தப்பான வதந்திகளெல்லாம் பரப்பி விட்டுட்டாங்க. இப்போ சித்திரகுப்தர் யமதர்மர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இறந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதட்டும்? அன்னதானம் போட்டாரே ராஜா, அவர் மேலே எழுதட்டுமா? யமன் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம், அவர் மக்களுக்காக தானே அந்த அன்னதான உணவை ஏற்பாடு பண்ணினார். அப்போ அந்த பருந்து மேலே எழுதட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த பருந்து அதோட உணவை தானே எடுத்துகிட்டு போணுச்சு. அப்போ யார் மேலே இந்த பாவக்கணக்கை எழுதட்டும்னு சித்திரகுப்தர் யமதர்மர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு யமதர்மர் சொல்கிறாரு, இந்த பாவக்கணக்கை அந்த ஊர் மக்கள் மேலே எழுது, அந்த 4 பேர் 4 விதமாக பேசுனாங்கல்ல அவங்க மேலே எழுது அப்படின்னு சொல்கிறாரு. இதிலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இப்போது மனிதனாக பிறந்துட்டாலே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம யார்ட்டையாவது ஷேர் பண்ணும் போது நம்மளை அறியாமையே அது ஒரு விஷயம் அப்படியே 2ஆக நம்ம பேசுவோம். அது கேஷுவல் தான். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் மற்றவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அது பின்னாடி பெரிய விளைவை ஏற்படுத்தலாம். இல்லை அது அவங்களோட நல்ல குணத்தை நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, புறம் பேசக்கூடாது. யாரையுமே புறம் பேச வேண்டாம். அப்படி இருக்கும்போது நம்ம கேரக்டரே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்து பாருங்கள், நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். ஏன்னா நம்ம மனசாட்சி தான் கேமரா, நம்ம மனசாட்சி தான் கடவுள். யாரை நம்ம புறம் பேசினா யாரை நம்ம கேட்க போகிறா அப்படின்னு யாருக்கு தெரிய போகுது அப்படின்லாம் என்றைக்கும் நினைக்கவே கூடாது. ஏன்னா யார் ஒருத்தர் மனசாட்சி படி நடந்துக்கிறாங்களோ அவங்கள தான் கடவுளுக்குமே பிடிக்கும். நேர்மையாக இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய். இன்னொரு விஷயம், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய்.